வணக்கம் நேயர்களே, மறுபொரு சமர்க்களம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. வழமை போலவே ஒரு அரசியல் பிரதிநிதியுடன் தான் இன்றைய சமர்க்களம் நிகழ்ச்சி நகரப்போகிறது. குறிப்பாக இந்த புதிய அரசாங்கம் பதவியேற்றதிலிருந்து பல்வேறான விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, பேசுபொருளாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த சிறுபான்மையினத்தவரிடையே மிக முக்கியமாக பார்க்கப்பட்டு கொண்டு அல்லது பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயமாகவே இருக்கிறது. இந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பாக இந்த அரசாங்கம் தேர்தல் காலங்களில் கொடுத்த ஒரு வாக்குறுதியை தான் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுமா அல்லது உருவாக்கப்படுகின்ற பட்சத்தில் சிறுபான்மையினர், குறிப்பாக தமிழ் தேசிய கட்சிகள் எவ்விதமான முடிவுகளை எடுக்கப் போகிறார்கள், அவர்களுடைய அரசியல் அபிலாஷைகள், தமிழ் மக்களினுடைய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்கு எவ்விதமான தீர்வு திட்டங்களை அதில் முன்வைக்கப் போகிறார்கள் என்பது ஒரு மக்கள் மத்தியிலேயும் இருக்கின்ற ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. எனவே அது தொடர்பாகவும் நிறைய விடயங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது, பேச வேண்டியிருக்கிறது. அது தொடர்பான முன்னெடுப்புகளும் இப்பொழுது தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழ் தேசிய கட்சிகளிடையே இப்பொழுது ஒரு சில பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்லது கூட்டாக சேர்ந்து அவர்கள் ஒரு ஒரே கோரிக்கையை முன்வைப்பதான சில முன்னெடுப்புகளையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது தொடர்பிலும் பல விடயங்கள் பேச வேண்டியிருக்கிறது. பேசலாம். இன்றைய சமர்க்களம் நிகழ்ச்சிக்கு அப்படியான ஒருவரை தான் நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சத்தியலிங்கம் அவர்களால் எங்களோடு இணைந்திருக்கிறார். வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். மிகுந்த வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் நிகழ்ச்சிக்கு வர தந்திருக்கிறீர்கள். எங்களுடைய முதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நேரடியாகவே கேள்விகளுக்குள் செல்லலாம். இந்த நாங்கள் அரசியலமைப்பு தொடர்பாகவே பேசிவிட்டு ஏனைய விடயங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அரசியலமைப்பு, புதிய அரசியலமைப்பு தாங்கள் ஒன்று கொண்டு வரப்போகிறோம் என்று தேர்தல் காலங்களில் அவர்கள் சொல்லியிருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது தற்போதைய அரசாங்கம். ஆனால் அது தொடர்பான முன்னெடுப்புகள் இடம்பெறுமா இல்லையா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்ற நிலையில் தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஒரு நிலைப்பாடை நாங்கள் அண்மை காலங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையிலான ஒரு கூட்டு ஒப்பந்தத்துக்கு வரக்கூடிய நிலைமையை, அதுக்கான முன்னெடுப்புகள் நடைபெற்று கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அது எந்த அளவு தூரத்தில் இருக்கிறது, அதுக்கான சாத்தியப்பாடுகள் எப்படி இருக்கிறது? நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த புதிய அரசாங்கம், அரசியலமைப்பு என்றது இப்போ எல்லாற்ற மனதிலேயும் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். இந்த புதிய அரசாங்கம் வார நேரத்தில் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் தாங்கள் புதிய ஒரு அரசியலமைப்பினூடாக இலங்கையில் இருக்கிற தமிழ் தேசிய இனத்தினுடைய அரசியல் பிரச்சனையை தீர்ப்போம் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள். அதிலேயும் அவர்கள் குறிப்பாக சொல்லியிருந்தார்கள், தாங்கள் நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட இடைக்கால வரைவை தாங்கள் ஆராய்ந்து அதிலிருந்து தொடங்குறதுக்கும் ஆயத்தமாக இருப்பதாகத்தான் சொல்லியிருந்தார்கள். ஆனால் நாங்கள் அண்மையில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த நாட்டினுடைய புதிய ஜனாதிபதியை சந்தித்து பேசியிருந்த நாங்கள் அதில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கின்ற முக்கியமான பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசியிருந்த நாங்கள். உடனடி தேவைகள் அல்லது இடைக்கால தேவைகள், நீண்டகால தேவைகள் என்று அந்த நீண்டகால தேவைகள் அல்லது பிரச்சனைகள் என்ற ரீதியில் நாங்கள் அரசியலமைப்பு தொடர்பாகவும் இப்போ இருக்கிற மாகாண சபை தொடர்பாக 13ஆவது திருத்தச் சட்டம் தொடர்பாக அவரோட பேசினாங்கள். நாங்கள் அது பேச வேண்டியதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது என்று சொன்னால், ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் 13ஆவது திருத்தச் சட்டம் இந்த நாட்டுக்கு தேவையில்லை, மாகாண சபை தேவையில்லைன்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தபடினால அவர்கிட்ட நாங்கள் இது சம்பந்தமாக கேட்டபோது அவர் சொல்லியிருந்தார், நாங்கள் இல்லை, 13ஆவது திருத்தச் சட்டத்தின் விளைவாக இந்த மாகாண சபை தேர்தலை நாங்கள் கதியில் 2025ஆம் ஆண்டு இறுதிப் பகுதியில் நடத்துறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம், அதை நாங்கள் செய்வோம், அது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு இல்லை என்றதை சொன்னார். நான் புதிய அரசியலமைப்பு தொடர்பாக பேசும்போது அவர் ஒன்றை அழுத்தமாக குறிப்பிட்டார். புதிய அரசியல் அமைப்பு என்பது இந்த நாட்டில் இருக்கிற மக்களை மீண்டும் பிளவுபடுத்தாத ஒரு அரசியலமைப்பாக இருக்கும் என்ற ஒன் கண்ட்ரி பாலிசி என்றதான் அவர் சொல்லியிருக்கிறார் என்ற என்னுடைய ஊகம். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அண்மையில் 3 கட்சிகள் பேசினதான செய்திகள் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் 3 தமிழ் கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள். இந்த 3 கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து பேசலாம் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் பார்த்தால் இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் தமிழ் தேசிய இனத்தினுடைய அரசியல் பிரச்சினை சம்பந்தமாக நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவது நல்லது. எங்களுக்கு இடையில் அதை பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வாரது கட்டாயமான தேவை. இருந்தாலும் நாங்கள் இப்போ எங்கட கட்சியை பொறுத்தவரையில்
பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் எங்களோட கட்சியின் அரசியல் முன்னெடுப்புகளை செய்கிற ஆட்கள் இல்லை. எங்களுக்கு ஒரு அரசியல் குழு இருக்கிறது, மத்திய குழு இருக்கிறது. ஆனபடினால இந்த நல்ல முயற்சி, இப்போ நாங்கள் ஒரு பலமான சக்தியாக நாங்கள் எங்களுடைய அரசியல் அபிலாஷை இதுதான்ன்றதை அரசாங்கத்துக்கு முன்வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் எங்களுடைய கட்சியினுடைய மத்திய குழு விரைவில் கூட இருக்கிறது. நாங்கள் இந்த மத்திய குழுவில் நிச்சயமான ஒரு முடிவு எடுக்கப்படும். நாங்கள் என்ன அடிப்படையில் அரசாங்கத்தோடு நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகலாம், இப்போ அரசாங்கம் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறதான்றதை பார்த்தால் அந்த இன்ட்ரெஸ்டை அது சம்பந்தமான ஒரு முன்னெடுப்பு எடுக்கிற பேச்சுக்கள் அரசாங்க பக்கத்தில் இல்லாவிட்டாலும் கூட எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்போ முக்கியமான ஆவணங்கள், முதல் பேசப்பட்ட ஆவணங்கள் இருக்கிறது, நீண்ட காலமாக பல ஆவணங்கள் இருக்கிறது. அதில் நல்லாட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட இடைக்கால அறிக்கை ஒன்று இருக்கிறது. அதில் பல குறைபாடுகள் இருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும். அந்த அறிக்கை வந்த நேரத்திலையும் இப்போ இருக்கிற ஜனாதிபதியும் அவர்களுடைய கட்சி முக்கியஸ்தர்களும் அதில் பங்காளிகளாக இருந்தவர்கள், அதை இல்லை என்று சொல்ல இல்லாதவைகள். அவர கட்சிக்கும் சில இணக்கப்பாடுகள் அதில் இருந்தது. அதில் இருக்கிற நல்ல விஷயங்களையும் நாங்கள் பயன்படுத்தலாம். அதே நேரம் 2020 கோதபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வந்த நேரம் இலங்கை தமிழரசு கட்சியும் ஏனைய பங்காளி கட்சிகளும் ஒரு என்ன அடிப்படையில் நாங்கள் பேச்சுக்களை முன்னெடுக்கலாம்ன்ற ஒரு ஆவணமும் மறைந்த தலைவர் சம்பந்தன் ஐயா இருக்கிற காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சிவில் அமைப்புகளால் உருவாக்கப்பட்ட ஆவணங்களும் இருக்கிறது. நாங்கள் கட்சிகளாக அந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஆராய்ந்து மிகவும் விரைவாக தமிழ் மக்களுடைய அடிப்படை அபிலாஷைகளை தீர்க்கக்கூடிய வகையில் ஒரு ஆவணத்தை தயாரித்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையில், இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு ஃபெடரல் அல்லது என்ன சொல்கிறது சமஷ்டி அடிப்படையில் ஒரு தீர்வை தான் நாங்கள் இப்போ முன்வைத்து கொண்டு வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வர வேணுமென்றது இன்று வரையில் கட்சியினுடைய கொள்கையாகவும் இருக்கிறது. ஆகவே நாங்கள் இப்படியான ஒரு நிலைக்கு தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து பயணிக்கிற ஒரு நிலைமை வருமாக இருந்தால் வர வேணும். நிச்சயமாக எங்களுடைய கட்சி அதுக்கான முழுமையான ஒத்துழைப்பை நாங்கள் சேர்ந்து பேசுவதற்குரிய ஏற்பாட்டை நாங்கள் செய்வோம். இதே நேரம் இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே ஆரம்ப காலத்திலிருந்து, தந்தை செல்வா காலத்திலிருந்து சமஷ்டி என்கின்ற ஒரு விடயத்தை வலியுறுத்தி வருகிறது. சமஷ்டி கட்சி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதைத்தான் தமிழ் தேசியத்தில் இயங்குகின்ற ஏனைய கட்சிகள் தமிழரசு கட்சி மீது ஒரு விமர்சனமாக வைக்கிறது. அவர்கள் ஒற்றை ஆட்சிக்குள் இந்த அதிகார பரவலாக்கத்தை முடக்க பார்க்கிறார்கள், அவர்கள் ஒற்றை ஆட்சிக்கு துணை போகிறார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்கிறார்கள். குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார், ஒற்றை ஆட்சிக்குள் முடக்குகின்ற அல்லது சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை தான் தமிழரசு கட்சி விரும்புகிறது. ஆனால் அது சரி வராது அப்படின்ற ஒரு விடயத்தை அவர் சொல்கிறார். அதுதான் தமிழரசு கட்சி மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்களாகவும் இருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, விமர்சனங்கள் எப்படியும் வைக்கலாம். இப்போ நான் ஒரு விமர்சனத்தை வைக்கிறேன் என்று சொன்னால் மற்றவர் சொல்கிறத நான் எப்படி விளங்கி இருக்கிறேன் என்ற அடிப்படையில் தான் என்னுடைய விமர்சனம் பெறும். இலங்கை தமிழரசு கட்சி தன்னுடைய நிலைப்பாடை எந்த நேரத்திலையும் தெரிவிக்கிறது ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு. இதில் உங்களுக்கு தெரியும், இடைக்கால அறிக்கை ஒன்று வந்த நேரம் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் இந்த ஏக்கிய ராஜ்யன்ற ஒரு பிரச்சனை தொடர்ச்சியாக எல்லாராலும் பேசப்பட்ட விஷயம். அந்த ஏக்கிய ராஜ்யன்ற சொல்லே பல தமிழ் மக்கள் அந்த சிங்கள சொல்ல அறிந்தது இந்த முன்னெடுப்பால். ஆனால் அதுக்கு பொருள் கோடல் ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவேணும். இப்போ அண்மையில் நாங்கள் சுவிஸ் நாட்டிலேருந்து வந்த வெளிவிவகார துணை செயலாளரை சந்தித்த நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் அவர் ஒரு கேள்வியை கேட்டார். நாங்கள் தமிழாக்களோட அல்ல தமிழ் கட்சிகளோட அரசியல்வாதிகளோட கதை கேட்க எல்லாரும் சமஷ்டியை பற்றி கதைக்கணும், நீங்கள் சமஷ்டின்றதை என்னென்று புரிஞ்சு வச்சுருக்கிறீங்கள், என்னத்தை நீங்கள் சமஷ்டி என்று கேட்குறீங்கள் என்ற ஒரு கேள்வியை முக்கியமான கேள்வி கேட்டார். ஆனப்படினால இதில் விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் இலங்கை தமிழரசு கட்சி சமஷ்டியினுடைய ஒரு முக்கியமான குணாதிசயம் கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை மீளப்பெற முடியாதுன்றது ஒரு முக்கியமான குணாம்சம். இப்போ நாங்கள் மாகாண சபையில் 5 வருடங்கள் எங்களுடைய ஒரு அமைச்சராக உறுப்பினராக இருந்தேன்.
நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாகாண சபைக்கு ஊடாக, மாகாண சபைன்றது தமிழ் மக்களுக்கான ஒரு இறுதி தீர்வு அல்லன்றது எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடும். அப்படி இருந்தாலும் கூட இந்த மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்ட முக்கியமான அதிகாரங்கள் நிறைய, அதில் ஒரு 31 அதிகாரங்கள் மீள பெறப்பட்டிருக்கிறது. ஆனபடியினால் இந்த சமஷ்டி கோரிக்கை என்றது இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரமில்லை, தமிழ் தேசியம் பேசுகின்ற எல்லா கட்சிகளுடைய நிலைப்பாடு. ஏன் நாங்கள் சமஷ்டியை பற்றி கேட்குறோம்னு சொன்னால், எங்களுக்கு தரப்படுகின்ற அதிகாரங்கள் மீளப்பெற முடியாத அதிகாரங்களாக இருக்க வேண்டும் என்று. விமர்சனங்களை யார் முன்வைத்தாலும் கூட, இப்போ விமர்சனங்களை முன்வைக்கிற அதிகாரங்களோட பேச போகிறோம். நாங்கள் தெளிவாக எங்களுடைய நிலைப்பாட்டை அந்த நேரத்தில் அவர்களுக்கு சொல்லுவோம். அதே நேரம் இன்னும் ஒரு விடயம், இந்த பேசப்படுகின்ற ஒரு விடயம், அதாவது இந்த கூட்டாக படப்போகின்ற இந்த நேரத்திலே உங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்கிறது. கொழும்பு கிளை செயலாளர் ரத்னவடிவேல் அவர்களால் உங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் நிறைய விடயங்களை அவர் சொல்லியிருந்தார். நாங்கள் கிட்டத்தட்ட 2015 19 வரையான அந்த காலப்பகுதியில் கிட்டத்தட்ட 84க்கும் மேற்பட்ட தடவைகள் கூடி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தனி முயற்சியின் மூலமாக அல்லது அதீத பங்களிப்பின் ஊடாக நாங்கள் ஒரு தீர்வு திட்டத்தை நாங்கள் அப்போது தயாரித்திருந்தோம். அந்த தீர்வு திட்டத்தில் மிக பல விடயங்கள் அடங்கியிருக்கிறது, நல்ல விடயங்கள் அடங்கியிருக்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் மலினப்படுத்தும் செயற்பாடுகளில் தான் ஏனைய கட்சியினர், அதாவது நாங்கள் இப்பொழுது பேசப்போகின்ற கட்சிகள் எல்லாம் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்களோடும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவது நல்லதல்ல. அது தமிழரசு கட்சியை மலினப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாக அமைந்துவிடும், அல்லது தமிழரசு கட்சியை மலினப்படுத்துகின்ற செயற்பாடுகளில் தான் அவர் பெயர் குறிப்பிட்டே சொல்லியிருந்தார், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஈடுபடுகிறார். எனவே அவ்வாறான ஒரு சந்திப்பு இடம்பெறக்கூடாது, அவ்வாறான ஒரு கூட்டு முயற்சி இடம்பெறக்கூடாது என்கின்ற விதத்தில் அவர் ஒரு செயலாளர் அந்த கடிதத்தை அனுப்பி வைத்திருந்தார். இந்த விடயம் தொடர்பில் கட்சிக்குள்ளே எப்படியான கருத்துக்கள் இருக்கின்ற பொழுது இதை எப்படி அணுகப் போகிறீர்கள்? எங்களுடைய கட்சி ஒரு ஜனநாயக கட்சி. எங்களோட கட்சி உறுப்பினர்கள் தங்களுடைய சொந்த கருத்துக்களை சொல்கிறதுக்கு அவர்களுக்கு பூரணமான அதிகாரம் இருக்குது. அது அவருடைய புரிதல், அவருடைய வார்த்தைகள் அந்த கடிதத்தில் இருக்குது. அதை முற்றுமுழுதாக நாங்கள் நிராகரிக்க முடியாது. ஏனென்றால் எங்களுடைய கட்சிக்குள்ளுக்கு அவர் ஒரு மத்திய குழு உறுப்பினர், கொழும்பு மாவட்ட கிளையினுடைய தலைவர். அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த கருத்து ஊடகங்களுக்கு வந்ததில் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கிறது. நாங்கள் கட்சிக்குள்ளுக்கு மக்களை குழப்பக்கூடாது, நாங்கள் கட்சிக்குள்ளுக்கு இதுகள் பேச வேணும். அதுக்காகத்தான் மத்திய குழு இருக்குது, அரசியல் குழு இருக்குது. நாங்கள் அதை பேசியிருக்கலாம். இருந்தாலும் நான் அவற்றை கருத்தை நிராகரிக்க இல்லை. ஏனென்றால் அது அவற்றை சுதந்திரம், அவர் அதை சொல்லியிருக்கிறார். நாங்கள் ஒரு பிரச்சனையை தீர்க்க வேணுமென்று சொன்னால் மாற்றுக்கருத்து உள்ளவர்களோடையும் பேசத்தான் வேணும். மாற்றுக்கருத்து சொல்கிறதுக்குரிய பூரண சுதந்திரமும் அவர்களுக்கு இருக்கிறது. நாங்கள் முழுமையான மாற்றுக்கருத்தோடு இருக்கிற அரசாங்கத்தையோடையே நாங்கள் பேச போகேக்க ஒரு பொது நோக்கம் எல்லாருக்கும் ஒன்று தான். தமிழ் கட்சிகளுக்கு எங்களுக்கு இடையில் வேறுபாடுகள் இருந்தாலும் எல்லாருக்கும் இருக்கிற பொது நோக்கம் தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு, நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய, எங்கள்கிட்டேருந்து மீளப்பெற முடியாத ஒரு அரசியல் தீர்வை பெற வேணுமென்றதான் எல்லா கட்சிகளுடைய நோக்கம். ஆனால் இதில் ஒரு அரசியல் கட்சி என்று வரைக்க அந்த நோக்கங்கள் ஒன்றாக இருந்தாலும் இதோ வாக்கு அடிப்படையான அரசியலை பல கட்சிகள் செய்து கொண்டு இருக்கணும். அது எங்களோட கட்சி உட்பட. இதில் மக்களை கவர்றதுக்காக வெவ்வேறு விஷயங்களை கொண்டு வருவார்கள். ஆனால் நாங்கள் வாக்கடிப்படையான அரசியல் ஒன்றை செய்தாலும் எங்களோட மக்களுக்கான அரசியலை பற்றியும் யோசிக்க வேணும். அந்த அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சி மாற்று கருத்து உள்ளவர்களோடையும் நாங்கள் பேச தயார். மாற்று கருத்தில் எங்களுக்கு எதிராக எங்களோட மக்களை இவ்வளோ வருடங்களாக அடக்கி ஒடுக்குன்னு இலங்கை அரசாங்கத்தோடு நாங்கள் பேச வேணும். அதுக்கும் நாங்கள் தயார். ஆனபடினால நாங்கள் எங்களுடைய நீண்டகால பிரச்சனையை இதுவரையில் எங்களுக்கு எதிராக கதைச்சார்கள்ன்றதுக்காகவோ அல்லது எதிராக செயற்பட்டார்கள்ன்றதுக்காகவோ நாங்கள் பேசாமல் இருக்க முடியாது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு புள்ளியில் நாங்கள் ஒரு பொது நோக்கத்துக்காக தமிழ் கட்சிகள் ஒரு ஐக்கியமாக ஒரு பலமாக தமிழ் மக்களுடைய பலமாக பாரதை வரவேற்கிறேன். அதை நாங்கள் இன்னும் ஊக்கப்படுத்த வேணும். ஆனபடியால் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்வது, தமிழ் மக்களுக்காக பயன்படுத்தி கொள்வது என்னை பொறுத்தவரையில் இது நான் பெரியாள் சிறியாள் என்ற ஒரு எண்ணத்தில் இல்லாமல்
நாங்கள் பலப்படுத்திக் கொள்ளத்தான் வேணும். நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். இதே நேரம் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் ஜனநாயக கட்சி என்கின்ற ஒரு விடைகள், அதே நேரம் இந்த விடயம் ஊடகத்துக்கு வந்ததும் ஒரு விடயம் என்று கடந்த காலங்களிலும் இவ்வாறான விடயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக தமிழரசு கட்சி அதிக ஜனநாயகத்தை உறுப்பினர்களுக்கு கொடுக்கிறது என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அனைத்து பிரச்சனைகளும் தமிழரசு கட்சி சார்ந்த உள்வீட்டு விஷயங்கள் தான் அதிகளவாக தமிழ் தேசிய பரப்பில் பேசப்படுகிறது. அது தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற ஏனைய கட்சிகள் அதனை விமர்சனமாக முன்வைத்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்ச்சியாக சென்றால் தமிழரசு கட்சியினுடைய அது ஒரு பலவீனமாக மாறிவிடாது. இதில் என்ன, தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் எல்லாருக்கும் பேசு பொருள் தமிழரசு கட்சி. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, தமிழரசு கட்சியில் இருக்கிற அமைப்பு விதி, எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன். ரெண்டாவது, தமிழரசு கட்சி கீழ்மட்டத்தில் இருந்து கட்டமைப்பை வச்சுருக்குது. எங்களோட மூலக்கிளைகள் இருக்குது, தொகுதி கிளைகள் இருக்குது. இப்போ இந்த தொகுதி கிளைகள் சேர்ந்து மாவட்ட கிளை சேர்ந்து தான் பொதுச்சபை. இந்த எங்களை விமர்சிக்கின்ற தமிழ் கட்சிகளுக்கு எத்தனை கட்சிக்கு இப்படியான ஒரு கட்டமைப்பு இருக்கிறதுன்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனபடியினால் ஒவ்வொரு மட்டத்திலேயும் பேசப்படுற விடயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அதீத ஜனநாயகத்தன்மையும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ இதில் உள்வீட்டு ரகசியங்கள் என்று ஒன்றும் இல்லை. இது மக்களுக்கான கட்சி. ஆனபடியினால் நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கொள்கிற விடயங்கள் வெளியில் வந்தோடனே இந்த வாக்கு வங்கி அரசியலுக்காக இதை ஒரு சாதகமான ஆயுதமாக ஏனைய கட்சிகள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். இப்போ ஏனைய தமிழ் கட்சிகளுக்கு இருக்கிற நிறைய பிரச்சனையை பேசி என்னுடைய நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை. இப்போ கூட ஏனைய தமிழ் கட்சிகளுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குது. அதை பற்றி கதைக்கிறதுக்கு எங்களோட கட்சி ஆயத்தம் இல்லை. ஏன்னா அதோட மிகவும் முக்கியமான பிரச்சனை தமிழ் மக்களுக்கு இருக்குது. எங்களை யாரும் விமர்சிக்கட்டும். இப்போ ஒரு பாராளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி இருக்கிறது. 8 பாராளுமன்ற உறுப்பினர்களோட வடக்கு கிழக்கில். இவ்வளவு விமர்சனங்களுக்கு பிறகும் இலங்கை தமிழரசு கட்சி 3வது கட்சியாக பாராளுமன்றத்தில் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற, வடகிழக்கு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரே ஒரு கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி இருக்கிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்களென்றால் தமிழ் மக்களின் பிரச்சனையை தீர்க்க வேணும், தமிழ் மக்கள் இந்த நாட்டில் தங்களை தாங்களே ஆளக்கூடிய வகையில் இந்த நாட்டில் வாழ வேணுமாக இருந்தால் விமர்சனங்களில் 2 வகையான விமர்சனங்கள் இருக்கிறது. ஒன்று சுய விமர்சனம், நாங்கள் அது செய்ய தயாராக இருக்கிறோம், அது செய்கிறோம். அதே நேரத்தில் பாசிட்டிவான ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் கட்டாயம் இருக்க வேணும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் வழி தவறி போகலாம். ஆனபடியாக விமர்சனங்கள் கட்டாயம் இருக்கத்தான் வேணும். இந்த விமர்சிக்கிறவர்களும் ஒரு பொது நோக்கத்தை அடிப்படையாக வச்சு விமர்சிப்பார்களாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார். அதே நேரத்தில் இந்த விமர்சனங்களை செய்கிறார்கள் அதே தங்களோட தொழிலாக அல்லது வாக்கு வங்கி அரசியலுக்காக செய்கிற ஒரு வேலையாக இல்லாமல் எங்களோட சேர்ந்து பேசி ஒரு தமிழ் மக்களின் சக்தியாக நாங்கள் போகலாம். அதை மனதில் வச்சு கொண்டு விமர்சிக்கிறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார். அதுதான் மக்கள் இம்முறை பொறுத்தவரையில் கடந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்து அது அவர் ஏனைய கட்சிகள் எல்லாம் பிளவுபட்டு சென்ற பொழுது பெரிய ஒரு தேர்தலை தமிழரசு கட்சி தனித்து இம்முறை சந்தித்திருந்தது. மக்கள் மிகுந்த ஆதரவை வழங்கியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 8 ஆசனங்கள் தனிச்சையாக தமிழரசு கட்சி பெற்றிருந்தது. என்னதான் ஏனையவர்களுடைய விமர்சனங்கள் இருந்தாலும் மக்களினுடைய ஒரு வாக்கு வங்கி என்பது தமிழரசு கட்சி மீது இருக்கிறது, அந்த நம்பிக்கையும் இருக்கிறது. இந்த நம்பிக்கையை வைத்துக்கொண்டு தான் தமிழரசு கட்சி பல்வேறான செயற்றிட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதிலே மிக முக்கியமாக நாங்கள் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். இந்த கூட்டு முயற்சி என்பது மாறுகின்ற பொழுது அல்லது அது சரிவராமல் போகின்ற பொழுது தமிழரசு கட்சியினுடைய முடிவு எப்படி இருக்க போகிறது? இல்லை, இது முதல் தரம் இல்லை. எங்களுடைய தமிழ் கட்சிகள் பல தடவை கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள், கையெழுத்து வச்சிருக்கிறார்கள், எல்லாரும் பல தடவை கூடி பேசியிருக்கிறார்கள். இப்போ தமிழரசு கட்சிக்கண்டு ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கிறது. பேச வருவார்கள், பேசுவார்கள், பேர்ந்து வெளியில் போய் சொல்லுவார்கள், நாங்கள் அதை சொன்னாங்கள், இதை சொன்னாங்களா, அப்படி செய்தோம் தமிழரசு கட்சி எங்களை ஏமாற்றி விட்டது என்று வெளியில் போய் சொல்லுவார்கள். இது பல முறை இந்த முறையும் நடக்கலாம் சில நேரத்தில். அதுக்காகவும் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஆரம்பிக்கலாம். ஏனென்றால் தமிழரசு கட்சி பலமாக இருக்கிற நேரத்தில் அதை
மலினப்படுத்த அல்ல சிறுமைப்படுத்த இப்படியான சந்தர்ப்பங்களை ஏனையவர்கள் நான் அப்படி சொல்லல பயன்படுத்தலாம். ஆனபடினால இலங்கை தமிழரசு கட்சி எப்பயும் நாங்கள் வெளிப்படையாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு இதுதான். அது குறிப்பாக இந்த அரசாங்கம் வந்த பிற்பாடு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக இதுதான் என்றதை நாங்கள் மத்திய குழுவில் பேச இருக்கிறோம். அடுத்த கிழமையில் நாங்கள் பேச இருக்கிறோம். ஆனபடியினால் நாங்கள் எங்களுக்கு இடையில் இருக்கிற பேச்சுவார்த்தையின் போது இலங்கை தமிழரசு கட்சி நிச்சயமாக இலங்கை தமிழ் மக்களுடைய நீண்டகால அபிலாஷைகளை தீர்ப்பதற்கான இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடுதான்றதை நாங்கள் வெளிப்படையாக முன்வைப்போம். அப்படி நாங்கள் வச்சோம் என்று சொன்னால் நாங்கள் இதுக்கு மேலே போக பார்த்து நாங்கள் தமிழரசு கட்சி தடுத்து போட்டுதுன்ற கதை வெளியில் வர முடியாது. இதில் நாங்கள் கவனமாக இருக்க வேணும். ஆனால் தமிழரசு கட்சி நாங்கள் ஒரு பொது நோக்கத்துக்காக செயற்படுகின்ற எவரோடையும் பேசுகிறதுக்கு நாங்கள் தயார். இந்த விடயங்களுக்கு அப்பால் நாங்கள் புதிய அரசாங்கம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கு பிறகு ஒரு புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றார்கள். இவர்களை பொறுத்தவரையிலே அதாவது தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சனை தீர்வு அல்லது அரசியல் விடயம் என்கின்ற ஒரு விடயத்தை பார்க்கின்ற வழியில் கடந்த காலங்களில் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது வேறுவாகத்தான் இருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. முற்றுமுழுதாக 13வது திருத்தச் சட்டத்தை முற்றுமுழுதாக எதிர்த்தவர்கள் அவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக வடக்கு கிழக்கை பிரித்தவர்கள் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதே நேரத்திலே அதிகார பரவலாக்கத்துக்கு அவர்கள் உடன்படக்கூடியவர்களாக, அவர்கள் கொள்கை ரீதியாக உடன்படக்கூடியவர்களாக கடந்த காலங்களில் அவர்கள் செயற்படவில்லை. இப்போது புதிதாக ஆட்சிக்கு ஏறி இருக்கிறார்கள். அதாவது தேசிய மக்கள் சக்தி என்கின்ற ஒரு மக்கள் விடுதலை முன்னணியிலிருந்து தேசிய மக்கள் சக்தியாக ஆட்சி பீடத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள். இவர்களுடைய நடவடிக்கைகள் அல்லது இதுவரையான நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது? தேசிய மக்கள் சக்தி என்று சொன்னாலும் அது ஜேவிபி அரசாங்கம். அந்த ஜேவிபி அரசாங்கம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கள் இப்போ எப்படியானது இருந்தது, அவர்கள் கொள்கை, அவர்கள் நிலப்பாடு, அவருடைய செயற்பாடு எல்லாம் எப்படியா இருந்தது நினைக்கிறேன். இப்போ இருக்கிற ஜனாதிபதி கூட இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை எதிர்த்து தான் அவற்றை அரசியல் பிரவேசமே இருந்தது. ஆனப்படினால ஒரு பொறுப்புக்கு வரும்போது தான் அதன் தாற்பயம் எல்லாருக்கும் தெரியும். எதிர்கட்சியில் இருந்து கொண்டு அங்கேயும் திரும்பவும் வாக்கு அரசியல் எதையும் நீங்கள் பேசலாம். இன்றைக்கு இவ்வளவு பேசின இந்த அரசாங்கம் நிறைய பிரச்சனைகளை ஆளுங்கட்சியாக எதிர்கொள்ளுது. இந்த ஆளுங்கட்சி என்று சொல்லியிருக்க அவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இலங்கை என்றது முன்னோக்கி போக வேணுமாக இருந்தால், இலங்கை ஒரு சுபீட்சமான நாடாக வளர்ச்சியடைந்த நாடாக வர வேணும் என்று சொன்னால் இந்த தேசிய பிரச்சனை தீர்க்கப்பட வேணும். அது அவர்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ, இலங்கையில் இருக்கிற இனப்பிரச்சனை அல்ல தேசிய பிரச்சனை தீர்க்கப்படாவிட்டால் இந்த நாடு முன்னோக்கி அடியெடுத்து வைக்கிறதுன்றது கனவாகத்தான் இருக்கும். ஆனபடியினால ஜேவிபி அரசாங்கத்துக்கும் இப்போ ஒரு பொறுப்பு இருக்கிறது, இந்த நாட்டின் தேசிய பிரச்சனையை தீர்க்கிறது. அதற்குரிய அழுத்தம் பல வகையில் அவர்களுக்கு வெவ்வேறு தரப்புகளாலேயும் வழங்கப்படுகிறது. இந்த இலங்கை அவர்கள் என்ன பேரில் வந்தாலும் இப்போ இலங்கை அரசாங்கம், இந்த இலங்கை அரசாங்கம் என்பது இப்போ சர்வதேச மயப்படுத்தப்பட்ட பிரச்சனைக்குள்ளுக்கும் மாட்டப்பட்டு இருக்கிறார்கள். ஜெனீவாவுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஜெனீவாவில் என்ன நடந்ததுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அல்லது என்ன தமிழ் மக்களுக்கு அதில் சாதகம் பாதகம் இருக்க போகுது என்பதற்கு அப்பால் இலங்கை தமிழர்களுடைய இனப்பிரச்சனையாக மாத்திரம் நாங்கள் பார்க்கலாது. சர்வதேச குற்றங்கள் இங்கே நடைபெற்றிருக்கிறது, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது, போர்க்குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது, ஒரு இனம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எல்லாத்துக்கும் அரசாங்கம் என்ற முறையில் அவர்களுடைய கொள்கை என்னவாக இருந்தாலும் சர்வதேச நியமங்களுக்கு உட்பட்டு இதுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு இந்த புதிய அரசாங்கத்துக்கு இருக்குது. இந்த புதிய அரசாங்கமும் மக்களை ஏமாற்றமாக இருந்தால், இப்போ தமிழ் மக்கள் இப்போ இந்த புதிய அரசாங்கம் 3% இருந்த வாக்கு வச்சிருந்த அரசாங்கம் கட்சி ஒன்று திடீரென்று 42% வாக்குகளை பெற்று வந்தது அவர்களுடைய முயற்சி என்றதிலும் விட புறச்சூழல்லாம் அவையில் அப்படி கொண்டு வந்து விட்டது. அவர்கள் இங்கே உள்ள மாறி மாறி ஆட்சியில் இருந்தவர்களைத்தான் நன்றி சொல்ல வேணும். அவர்கள் விட்ட பிழை தான் இவர்களை கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டுருக்குது. ஒரு விஷயத்தை அவையிலும் யோசிக்கணும் என்னென்றால், அதே பிழையை இந்த அரசாங்கம் விடுமாக இருந்தால் இலங்கையில் வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் ஜனநாயகம் மீது இருக்கிற நம்பிக்கை இல்லாமல் போயிடும். இல்லாமல் போய் இது ஒரு இராணுவ ஆட்சிக்குள்ளுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் வரும் என்ற நிலைமை தான் நான் பார்க்குறேன்.
இப்போ இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அவர்கள் இனப்பிரச்சனை தொடர்பாக அல்லது தமிழ் தேசிய பிரச்சனை தொடர்பாக ஒன்றும் பேசாமல் இருக்கிறார்கள். இப்போ சிங்கள மக்களை பொறுத்தவரையில் இந்த அரசாங்கத்தை கொண்டு வரதுக்கு அவர்களுடைய முக்கியமான காரணமாக இருந்தது இந்த நாட்டில் இருக்கிற லஞ்சம், ஊழல், கொள்ளை, இந்த நாட்டின் வளங்கள் அபகரிக்கப்பட்டது. மக்கள் தங்களோட வயிற்றில் அடித்தோன்னா தான் அதை பற்றி யோசிச்சவே. கியூவில் நாள் கணக்கில் நின்று கேஸ் சிலிண்டர் எடுத்த அப்புறம் தான் அதை பற்றி யோசிச்சவே. ஆனால் தமிழ் மக்களுக்கு இது மாத்திரமில்லை பிரச்சனை. தமிழ் மக்களுக்கு இந்த பிரச்சனையும் இருக்குது. இதுக்கு மேலதிகமாக எங்களோட உரிமை பிரச்சனை இருக்குது, அல்லது எங்களோட தேசிய பிரச்சனை, எங்களோட தமிழ் தேசியம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த நாட்டில் ஊழலற்ற ஆட்சிக்கு நாங்களும் ஆதரவு. இந்த நாட்டில் நடைபெறுகின்ற கொள்ளைக்கு எதிரான ஆக்கள் தான் நாங்களும். இந்த நாட்டு வளங்கள் சுரண்டப்படுறதுக்கும் நாங்கள் எதிர்தான். அதே நேரத்தில் இந்த நாட்டில் ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொண்டு வரணும்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் ஆதரவு. அது நடந்தால் மாத்திரம் இந்த நாடு முன்னோக்கி போக இயலாது. ஆனபடியினால் தமிழ் தேசிய பிரச்சனைக்குரிய தீர்வை காண வேண்டிய பொறுப்பும், அதே நேரத்தில் பொறுப்பு கூறலும், அதே நேரத்தில் மீண்டும் நிகழாமையே பார்க்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் நான் நினைக்கிறேன் அவர்கள் ஒரு நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தைக்கு அவர்களாகவே வர வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்படி வராவிட்டால் இந்த முதலாவது வருடம் இந்த அரசாங்கம் பொறுப்படுத்தி இப்போ 2 மாதங்கள் முடிந்துட்டுது. இந்த முதலாவது வருஷத்துக்குள்ளுக்கு அவர்கள் தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான முதலாவது படி அல்லது முதலாவது ஸ்டெப் எடுக்காமல் விட்டார்கள் என்று சொன்னால் நாங்கள் நம்பலாம் இவர்கள் மாற்ற போகிறார்கள். இந்த முதல் வருஷத்துக்கு செய்யாத வேலை, தொடங்காத வேலை அங்கெல்லாம் நடக்காது. இந்த 2வது வருஷத்துக்கு பிறகு பேர்ந்து திருப்பி அடுத்த முறை எப்படி ஆட்சிக்கு வரலாமன்றதை பற்றி சிந்திக்க துவங்கி விடுவார்கள். இந்த பிரச்சனையெல்லாம் பின்னுக்கு போயிடும். ஆனபடியால் நாங்கள் வேறு வழி இல்லை, நாங்கள் நம்பியே ஆக வேணும். நாங்கள் இலங்கையில் வாழறோம், இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் பேச வேணும். ஆனபடியால் நாங்கள் ஒரு கட்சியாக அல்லது இந்த நாட்டில் வாழ்கிற ஒரு தமிழ் குடிமகன் என்ற அடிப்படையில் இந்த அரசாங்கம் மீண்டும் இந்த பிள்ளையை விடக்கூடாது என்றதான் என்னுடைய நிலப்பாடு. ஆகவே அவர்கள் அப்படியான ஒரு நிலப்பாட்டுக்கு வருவார்கள். ஆனால் இதுவரையில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டையும் அவைகள் வெளியில் காட்டில்லை. அது நிதர்சனமான உண்மை. அதே நேரம் இந்த பொறுப்பு கூறல் என்கின்ற ஒரு விடயத்தை பார்க்கின்ற வேளையிலே இன்று காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அது இனப்படுகொலை நடந்தது என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? அவர்களுக்கான தீர்வு அல்லது அந்த பொறுப்பு கூறலை எப்படி வலியுறுத்த போகிறது தமிழரசு கட்சி? இப்போ என்னென்னு சொன்னால் அவர்கள் எப்படி காணாமல் ஆக்கப்பட்டார்கள்? இப்போ அரச இயந்திரத்தால் கைது செய்யப்பட்டவர்கள், வெள்ள வேனில் கடத்தப்பட்டவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமில்லை, பெற்றோரால் உறவினர்களால் கையளிக்கப்பட்டவர்களும் ஒப்படைக்கப்பட்டவர்களும் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கு பொறுப்பு கூற வேண்டிய பொறுப்பு யார் ஆட்சியில் இருந்தாலும் அந்த அரச இயந்திரத்துக்கு இருக்குது. அதை இவர்கள் செய்யத்தான் வேணும். அதுதான் எங்களுடைய கட்சியினுடைய நிலப்பாடம். இந்த சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ப இப்படியான ஒரு போர்க்குற்றம் அல்லது இப்படியான ஒரு குற்றம் நிகழ்ந்திருந்தால் சர்வதேச நியமங்கள் இருக்குது. இவையில் இப்போ ரோம் உடன்படிக்கையில் கையெழுத்து வைக்கலைன்ற ஒரு பிரச்சனை உண்டு பல தடவைகளில் பேசப்பட்டாலும் சர்வதேச நியமங்களுக்கு அடிப்படையில் இதுக்கு என்ன தீர்வு வழங்கப்பட வேணுமோ அது நடக்க வேணும் கட்டாயம். இந்த குற்றங்களை புரிந்தவர்கள் தண்டிக்கப்படாமல் விட்டால் மீள் நிகழாமையை நாங்கள் உறுதிப்படுத்த முடியாது. ஆனபடியினால் குற்றங்கள் புரிந்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட வேணும், அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்பட வேணும். மன்னிக்கிறதா இல்லையான்ற வேறு பிரச்சனை. முதல் அவர்களை கண்டுபிடிக்க வேணும். அந்த நிலப்பாடில் நாங்கள் இருக்கிறோம். அதே நேரம் இன்னும் ஒரு விமர்சனம், குறிப்பாக வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சனமாக உள்ளக விசாரணையை அங்கீகரித்தது அல்லது உள்ளக விசாரணை பொறிமுறையை வரவேற்கின்றது தமிழரசு கட்சி என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. இப்பொழுதும் அதே நிலைப்பாடு தானே அல்லது? இல்லை, உள்ளக விசாரணையை நாங்கள் அதெல்லாம் நான் மீண்டும் சொல்கிற மாதிரி வெளியில் இருக்கிறவர்கள் புரிந்து கொண்டதன்படி செய்கிற விமர்சனம். உள்ளக விசாரணை பொறிமுறை குற்றம் செய்த ஆளே விசாரிக்கிறன்றது விசாரணை இப்படியான விசாரணையாக இருக்கும். ஆனபடினாலே இதுக்கு ஒரு பொறிமுறை இருக்க வேணும். இது ஒரு முதலும் பேசப்பட்ட விடயம் ஒரு கலப்பு பொறிமுறையாக இருந்தால் நல்லம். ஏனென்றால் எந்த ஒரு அரசாங்கமும் முற்று முழுதான ஒரு வெளியாருடைய விசாரணைக்கு தயாரில்லை. கலப்பு பொறிமுறையாக இருக்கலாம். ஆனால் இந்த விசாரணையில் சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு ஈடுபாடு இருக்க வேணும் கட்டாயம்.
அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த விசாரணை உள்ளக விசாரணைன்றது தனியாக உள்ளக விசாரணைன்றது அது எங்களை எல்லாரையும் காட்டுற ஒரு விசாரணையாக தான் இருக்கும். சரி, இந்த அரசியல் தீர்வு இந்த விடயங்களுக்கு அப்பால் இவர்களுடைய செயற்பாடு நாட்டுக்காக ஒரு அரசாங்கமாக நாட்டுக்காக அவர்களுடைய செயற்பாடு எப்படி இருக்கிறது? நாங்கள் பார்க்கின்ற வழியிலே அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்கின்ற பொழுது 130 ரூபா 140 ரூபாய் இருந்த அரிசியினுடைய விலை இப்பொழுது 240 250 ரூபாவை தாண்டி இருக்கிறது. அதுவும் பல இடங்களில் அரிசியினுடைய தட்டுப்பாடு நிலவுகிறது. ஒரு சில இடங்களில் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை அரிசியை தான் நாங்கள் ஒரு நபராக பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த மாதிரியான பல விடயங்கள் இருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இதை நான் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறேன். எப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு உரிய கால அவகாசம் வழங்கப்பட வேணும். அவர்கள் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு விதைச்ச வயல் இன்னும் விளையே இல்லை. அதையும் நாங்கள் எதிர்க்கட்சி என்றுட்டு இதையும் பேச முடியாது. அவர்களுக்குரிய காலம் வழங்கப்பட வேணும். அவர்கள்ட்ட பாக்கெட் நிறைய காசு இல்லை. இங்கே அரிசி பற்றாக்குறை என்ற இடையில் நிறைய இயற்கை அனர்த்தங்கள் வந்தது, நிறைய அழிவுகள் வந்திருக்குது. இந்த நாட்டில் விளைச்சல் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் விளைச்சல் இல்லைன்னா வெளியிலேருந்து கொண்டு வர வேணும். அதுக்குரிய நிதி மிகவும் முக்கியமானது. ஒரு வங்குரோத்தடைந்த நாட்டைத்தான் இவர்கள் பொருட்படுத்திருக்கிறார்கள். ஆனபடியினால் அவர்களுக்கு அரிசி இல்லாட்டிக்கு சாப்பாடு இல்லை, எங்களுக்கு அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கள் சில நடவடிக்கைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் அது சம்பந்தமாக எல்லா விடயங்களையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இந்த அரசாங்கம் மேஜிக் செய்ய முடியாது. இது இந்த நாட்டின் பொருளாதாரம் யாரும் மேஜிக் கொண்ட செய்து வானத்திலிருந்து காசு விழுற நிலைமை இந்த அரசாங்கத்துக்கு இல்லை. இப்போ ஆனபடியினால் இப்போ கூட நாங்கள் கேஸ் இருக்குது, பெட்ரோல் இருக்குன்னு சொன்னால் ரணிலின் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த வழங்க வேண்டிய கடனை பிற்போட்டது தான் முக்கியமான காரணம். நாங்கள் கட்ட வேண்டிய கடனை கட்டியிருந்தால் இப்போயும் கேஸுக்கும் பெட்ரோலுக்கும் லைனில் நிற்கிற நிலைமை தான் இருக்கும். 2027 மட்டும் பிற்போடப்பட்டிருக்கின்றால் 2027க்கு பிறகு கடன் கொடுக்க பே பண்ண துவங்குற நேரத்தில் இந்த நாட்டில் என்ன வரப்போகுதுன்றதை பார்த்துருந்தேன். அதை எப்படி மேனேஜ் பண்ண, எப்படி முகாமைத்துவம் செய்ய போகணுமன்றதை வீரகட்டித்தனம். ஆனபடியினால இப்போ இந்த அரிசி பிரச்சனையை ஒரு அரசியலாக்குகிறார்கள். ஆனபடியினால நான் நினைக்கிறேன் எப்படின்ற நாங்கள் நேர்மையாக சிந்தித்து பார்த்தால் பிரச்சனை மக்களுக்கு இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த அரிசி தொடர்பான அல்லது ஏனைய விலைவாசி தொடர்பாக இல்லை நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த ஒரு மிகவும் உடைந்த நிலையில் இருந்த வறுமை நிலையில் இருந்த அரசாங்கம் இருந்த நாட்டை இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்குது. அவர்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்புறதுக்கு முயற்சி செய்தால் அதுக்கு எங்களுடைய பங்களிப்பு நாங்களும் இந்த நாட்டு குடிமக்களாக செய்ய வேணும். ஆனபடினால நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு இந்த விடயம் பொருளாதாரம் அல்லது இந்த பற்றாக்குறைகள் சம்பந்தமாக ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்கத்தான் வேணும். அதே நேரம் நாங்கள் பார்க்கின்ற வேளையில் இந்த 159 ஆசனங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதில் கிட்டத்தட்ட அரைவாசிக்கு மேற்பட்டவர்கள் எந்த ஒரு அரசியல் அனுபவமே இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு பிரதேச சபை உறுப்பினராக இல்லாதவர்கள் கூட இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தில் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அதே போல் பல விடயங்களில் அவர்களுடைய அனுபவம் இல்லாத தன்மை வெளிப்படுகிறதாகவும் ஒரு சில விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக கடந்த வருட இறுதிப் பகுதியில் இடம்பெற்ற அந்த வெள்ள அனர்த்தத்தின் போது அவர்கள் சரியான முறையில் அதை கொண்டு நடத்தவில்லை அல்லது சரியான முறையில் அதுக்கான விடயங்களை முன்னெடுக்கவில்லை என்பதான பேச்சுக்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்கிறீர்களா அல்லது அவர்களுடைய அனுபவம் பற்றி என்ன நிலைப்பாட்டில்? 159 பேர் இருக்கிறார்கள். இது ஒரு சுனாமி அடித்த மாதிரி ஒரு அலையில் இறங்கினாக்கள்லாம் எல்லாரும். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை, அதிலும் விட மிகவும் கூடிய அளவாக்கள் எந்த ஒரு அனுபவம் இல்லாதவர்கள். அரசியல் அனுபவம் மாத்திரம் இல்லை, நிறைய படித்தாக்கள்னு சொல்லுவேன். நிறைய படித்தாக்களை கொண்டு வந்திருக்கிறார்கள், பெண்களை கொண்டு வந்திருக்கிறார்கள், நல்ல விஷயம். ஆனால் அவர்களுக்கும் நான் நினைக்கிறேன் கதிர்காம பிரதேசத்தில் மாத்திரம் ஒரு பிரதேச சபையை ஆண்ட 4 வருடங்கள் ஒரு பிரதேச சபையை முகாமுத்துவம் செய்த அரசாட்சி அனுபவம் மாத்திரம்தான் இந்த ஜேவிபிக்கு இருக்குது. பிரதேச சபையை ஆளுறதும் வெற்றிகரமாக ஒரு நாட்டை ஆள்றதும் முற்றிலுமாக வேறுபட்ட விஷயம். ஆனபடியினால் அனுபவமின்மை பல இடங்களில் வெளிப்படுது. உண்மை. இந்த ஜேவிபி முழுவதையும் இந்த அரசாங்கத்தை ஒரு 10 பேருக்குள்ளுக்கு தான் கட்டுப்படுத்துகிறார்கள். இப்போ பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 159 பேரும் கட்டளைக்காக காத்து கொண்டிருக்கணும். அந்த எம்பிஸ் இப்போ அந்த கட்டளை என்றது எங்கேருந்து வருதுன்ற ஒரு 10 பேருக்குள்ளுக்கு தான் வருது. அவர்கள்தான் முழு பாராளுமன்றத்தையும் நடத்துகிறத நாங்கள் இந்தியாவிலேருந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. யார் பேசுகிற போகிறார்,
சீட்டை விட்டு ஒழும்பி போகிறதையே அது நல்ல விஷயம். பாராளுமன்றத்தில் எந்த நேரம் இருக்க வேணும், எல்லாத்துக்கும் அனுமதி பெற்று செய்கிற ஒரு நிலைமை இருக்குது. அது நான் நினைக்கிறேன் நல்ல விஷயம். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு அனுபவம் இல்லாத ஆக்களை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அவர்களை கட்டுப்படுத்தாமல், அவர்களுக்கு விஷயங்களை சொல்லி கொடுக்காமல், எதேச்சையாக இல்லை சுதந்திரமாக அவர்களை விட்டால் ஒன்றும் நடக்காது. இந்த அரசாங்கம் கெதியில் விழுந்துடும். அதன்படி அவர்கள் ஒரு இறுக்கமான கட்டமைப்பாக அதை செய்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த அனுபவமின்மைன்றது. அதே நேரத்தில் இன்னொரு பிரச்சனை இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். என்னென்றால், ஒவ்வொரு அனர்த்தங்கள் வரும்போதும் அல்லது ஒரு வேலை திட்டத்தை துவங்கும் போது உச்சத்தில் இருந்து அடிமட்டம் மட்டும் பெர்சன்டேஜை வெட்டின காலம் நடைமுறை தான் எங்களோட நாட்டில் இருந்தது. அதுக்கு பல பேர் அரசியல்வாதிகளும் நிர்வாகிகளும் பழக்கப்பட்டுட்டு இருந்தோம். இவைகளுக்கு அதில் பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது. அவர்களுக்கு இந்த விஷயங்களை செய்யக்க இது எல்லாத்தையும் இல்லாமல், இந்த ஊழலை அல்லது நிர்வாக சீர்கேடு இல்லாமல் சில அதுகளை செய்வோம் என்று யோசிக்க அதில் நிறைய நேரம் வீணடிக்கப்பட்டு கொண்டு இருக்கும். அதுவும் ஒரு முக்கிய காரணம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் வெகு விரைவில் அவையில் ஒரு நிலைமைக்கு வரவினம் என்ற நம்பிக்கை இருக்குது. அப்படி அவைகளால் வர முடியாவிட்டால் இந்த அரசாங்கம் தொடர்ந்து இருக்கிறதுல ஒரு கேள்விக்குறி வரும். அனுபவம் இல்லாத ஒரு விடயம் வெளிப்படுகிறது என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். இது கிட்டத்தட்ட 2 மாதங்கள் அவர்களுடைய ஆட்சி காலமாக இருக்கிறது. பாராளுமன்ற தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு இந்த நேர காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கின்ற வேளையிலேயே அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக ஜேவிபியோடு பல வருடங்களாக ஜேவிபியினுடைய அடிப்படை உறுப்பினர்களாக இருந்தவர்கள் தான் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். எங்கும் இடம்பெறாத ஒரு சில விடயங்கள் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே நீர்வள அமைச்சருக்கு எதிராக ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஒரு அமைச்சரவை அல்லது அமைச்சரோடு ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அமைச்சருக்கு எதிராக. இந்த விடயம் எப்படி பார்க்கிறீர்கள்? இப்போ எங்களுடைய மக்களின் தேவையோடு ஒப்படைக்க அதை ஈடு செய்ய முடியாத ஒரு அரசாங்கத்தின் நிலைமை வரைக்க போராட்டங்கள் நிச்சயமாக முன்னெடுக்கப்படும். ஆனால் அதை எப்படி இவையில் கையாள போகணுமன்றது தான் முக்கியமான பிரச்சனை. அதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும். இப்போ இது மாத்திரம் இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும், க்ளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டம் கொண்டு வரப்பட்டு இந்த பொது போக்குவரத்து சம்பந்தமான விஷயங்களில் பஸ் உரிமையாளர் சங்கம் ஒரு பெரிய போராட்டத்தை எடுக்க தீர்மானிச்சிருந்தது. இதே பஸ் உரிமையாளர் சங்கம் முற்றுமுழுதாக ஜேவிபியின் வெற்றிக்காக பாடுபட்டவர்கள் என்ற ஒரு இதுவும் இருக்குது. ஆனபடியினால் வாக்கு போட்ட மக்களும் இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தவர்களுக்கும் நான் முதல் சொன்ன மாதிரி மேஜிக் நடக்கலைன்றோன்னு ஒரு மனத்தில் ஒரு தாக்கம் இருக்குது. அது இந்த வெளிப்பாடுகள், இந்த போராட்டங்கள் அவையில் ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ போராட்டத்தை பின்னகர்த்தி வச்சுருக்கிறதாக சொல்லப்படுது. இதை எப்படி பேலன்ஸ் பண்ண போகணுமன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா முந்தைய ஒரு காலம் வேறு ஆட்சி முறை இருக்கே. அந்த அடிப்படையில் நான் நினைக்கிறேன் இந்த விஷயங்களை எப்படி கையாளணுமன்றதை வச்சு கொண்டு தான் நாங்களும் சொல்லலாம். இந்த விடயங்களுக்கு அப்பா நாங்கள் தமிழரசு கட்சி சார்ந்து சில விடயங்களை இறுதியாக பேசலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இதுவரை காலமும் போட்டியிட்டு இருந்த தமிழரசு கட்சி முறை தனித்து போட்டியிட்டு அதிக ஆசனங்களை பெற்றிருந்தது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனாலும் ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்கப்பட்ட ஆசனங்கள் வரவில்லையே என்கின்ற ஒரு நிலைப்பாடை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக வன்னி மாவட்டத்தில் சொல்லலாம், அதே போல் யாழ் தேர்தல் மாவட்டத்திலும் சொல்லலாம். எதிர்பார்க்கப்பட்ட ஆசனங்கள் கிடைக்கப்பெறவில்லை என்று சொல்லி இந்த ஒரு வீழ்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? குறிப்பாக அந்த 2 மாவட்டங்களிலும் மக்களும் எதிர்பார்த்திருந்தார்கள். அதாவது தமிழரசு கட்சி சார்ந்த மக்கள் அவர்களுக்கான வாக்குகளை தொடர்ச்சியாக வழங்கக்கூடிய மக்களினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. இந்த ஒரு விடயத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? இதில் நான் நினைக்கிறேன், எங்களோட கட்சியை பொறுத்தவரையில் இது ஒரு நாங்கள் 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறதுன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அல்லது நாங்கள் முன்னோக்கி போக முடியாது. எங்களோட கட்சிக்குள்ளுக்கும் பல என்ன சொல்கிறது பிழைகள் நடந்திருக்குது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். இந்த கூடிய ஜனநாயகம் கட்சிக்குள்ளே இருக்குன்னு சொன்னதும் அதில் ஒரு முக்கியமான பிரச்சனை. எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள், ஒட்டுமொத்த பிரச்சாரங்கள் இதில் முக்கியமான ஒரு காரணம். மற்றது ஒரு அதிகப்படியான வாக்குகளோடு ஒரு நாட்டின் ஜனாதிபதி புதியவர், இளம் துடிப்புள்ளவரால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்றது அதுவும் ஒரு முக்கியமான காரணம். நீங்கள் பார்த்தீங்கன்றால் பொதுவாக ஒரு மக்கள் கூட்டம்
எப்போதும் ஆளுங்கட்சிக்கு வாக்களிக்கிற மக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் யாழ் மாவட்டத்தை எடுத்து பார்த்தீங்களென்றால் ஆளுங்கட்சி சார்பில் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். இப்போயும் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி சார்பாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அதிகப்படியான போட்டியாளர்கள், இப்போ வன்னி பிரதேசத்தை பார்த்தீங்கன்றால் 423 வேட்பாளர்கள். இந்த 423 வேட்பாளர்களும் 100 படி எடுத்தாலே அங்கே 43,000 வாக்கு வழியில் போயிடும். அந்த நிலைமை யாழ்ப்பாணத்திலேயும் இருந்தது உண்டு. மற்றது எங்களோட கட்சிக்குள்ளுக்கு இருக்கிற பிளவுகள் அல்லது பிரச்சனைகள், உள்ளக பிரச்சனைகளும் மக்கள் மத்தியில் ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எங்களோட கட்சியில் இருக்கிற நீதிமன்ற வழக்குகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் எங்களோட கட்சி தொடர்பான பல கேள்விகளை மக்கள் கேட்டார்கள். மக்களும் ஒரு தெளிவாக இருந்தார்களா குழப்பமாக இருந்தார்களான்றது கூட ஒரு முக்கியமான விஷயமே. நான் அதை சொல்கிறேன் என்றால், ஒரு தேர்தல் காலங்களில் நாங்கள் அல்லது வெளியில் நாங்கள் போகிற நேரத்தில் நாங்கள் நீண்ட காலமாக ஒரு தேர்தல் அரசியலுக்கே இல்லாத ஒரு ஆள் இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் நாங்கள் வெளியில் போகிற நேரத்தில் மக்கள் முந்தி டிஎன்ஏ என்ன செய்தது, தமிழரசு கட்சி மக்களுக்கு என்ன செய்ததுன்ற கேள்வியை பல இடத்துலையும் கேட்டார்கள். அதை மனதில் வச்சுக்கொண்டு நாங்களும் நிறைய விஷயங்களை செய்தோம். மாகாண சபையில் இருக்க நான் ஒரு மாகாண சுகாதார அமைச்சராக பல விடயங்களை ஒரு பாரிய மாற்றத்தை சுகாதாரத்துறையில் வடக்கு மாகாணத்தில் ஏற்படுத்தினான். அதுக்கு என்னுடைய முழு நேர உழைப்பு, என்னுடைய மாத்திரமில்லை, ஒரு நீண்ட நேரம் எங்களுடைய ஒரு குழுவாக சுகாதார திணைக்களத்தில் இருக்கிற நிறைய பேர் சேர்ந்து, சுகாதார திணைக்களத்துக்கு வெளியில் உள்ளவர்கள், வெளிநாடுகள் புலம்பெயர் நாடுகளில் வாழுகின்ற சுகாதாரத்தோட தொடர்பு இல்லாதவர்கள் எல்லாரும் சேர்ந்து செய்த வேலை தான் அந்த வேலை. அதுக்கு ஒரு தலைமைத்துவத்தை நான் வழங்கியிருந்தேன். இருந்தாலும் நான் நிறைய விடயங்களை செய்திருக்கிறேன், அது மக்களுக்கு தெரியும். அப்படி செய்த நான் ஏன் தோற்க வேண்டி வந்த என்ற கேள்வி என்னட்ட இருக்குது. நிச்சயமாக. அதே நேரம் குறிப்பாக வவுனியாவை பொறுத்தவரையிலே வவுனியாவினுடைய வைத்தியசாலைகள் ஆரம்பத்திலே எப்படி இருந்தது என்பது தெரியும். நீங்கள் சுகாதார அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அது எப்படி வந்ததுன்றதும் மக்களுக்கு தெரிந்த விடயமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக கிட்டத்தட்ட 2400 கோடி ஒரு பெறுமதியான ஒரு விடயத்தை நாங்கள் வவுனியா மாத்திரம் இல்லை, இப்போ என்னுடைய காலத்தில் வடக்கு மாகாணத்தில் 27 புது வைத்தியசாலைகளை கொண்டு வந்து நாங்கள் மீள்குடியேற்ற கிராமங்களில் இனி புதிய வைத்தியசாலைன்னு ஒரு 50 வருஷத்துக்கு கட்ட வேண்டிய தேவை வடக்கு மாகாணத்தில் இல்லை. அதே மாதிரி நீங்கள் குறிப்பிட்ட நெதர்லாந்திலிருந்து கொண்டு வரப்பட்ட 60 மில்லியன் யூரோ, கிட்டத்தட்ட 2400 கோடி ரூபாய்கள் வச்சு நாங்கள் ஒரு யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் மாவட்டங்கள் எல்லாத்துலேயும் நாங்கள் வைத்தியசாலைகளை அமைச்சிருக்கிறோம். அதை விட இலங்கையிலேயே முதல் ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்கினால் நான். அதுக்கு பிறகு 1 வருஷத்துக்கு பிறகு தான் இலங்கை, இப்போ நாங்கள் வடக்கு மாகாணத்தில் ஆம்புலன்ஸ் சேவை இருந்தது, அதை தொடங்கி 1 வருஷத்துக்கு பிறகு தான் இலங்கையில் அந்த சிஸ்டம் கொண்டு வரப்பட்டது. இலங்கையிலேயே ஒரே ஒரு மாகாணம் 5 ஆண்டு நீண்ட கால திட்டம், சுகாதார திட்டத்தை வச்சுருக்கிற ஒரே ஒரு மாகாணம் வடக்கு மாகாணம். இதெல்லாம் நாங்கள் இப்போ வடக்கு மாகாணம் மக்களின் முழுமையான தேவையை எங்களால் பூர்த்தி செய்ய முடியாவிட்டாலும் மாகாணத்துக்கு இருக்கிற அதிகாரங்கள், மாகாணத்தின் நிதி வளம் எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னால் தேவை மலையாக இருக்கேக்க எங்களோட வளம் மடுவாகத்தான் இருந்தது. இருந்தாலும் அந்த 5 ஆண்டுகளில் நிறைய விஷயங்களை செய்திருக்கிறோம். அதுக்கு தலைமை தாங்கினால் நான் என்று சொன்னால் நானே தோக்க வேணும் என்று சொன்னால் இந்த மக்கள் செய்யலைன்னு குற்றஞ்சாட்டுக்கணும். செய்தவனை தோற்கடிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் என்னத்தை வச்சு வாக்கு போடுறீங்களன்ற ஒரு கேள்வி இருக்குத்தானே. உங்களுக்கு தெரியும், இப்போ தேர்தல் காலங்களில் நிறைய பணப்பரிமாற்றம், சாப்பாட்டு பாசல்லேருந்து சாராயத்திலேருந்து எல்லாம் நிறைய வாக்குகளை தீர்மானிக்குது. நான் அந்த அடிப்படையில் பார்க்க எங்களோட தோல்வியை பின்னடைவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. புறக்காரணங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்குள்ளுக்கு இருக்கிற காரணங்களை சரி செய்ய வேண்டிய தேவை கட்சி என்ற வகையில் எங்களுக்கு இருக்குது. அதற்குரிய பிரச்சனைகளை நாங்கள் இனம் கண்டு அந்த காரணங்களை சரிப்படுத்துகிற வேலை திட்டத்தை நாங்கள் துவங்கியிருக்கிறோம்.
அந்த வேலைத்திட்டத்துக்கும் பல எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை நாங்கள் செய்யாமல் விட்டோம் என்று சொன்னால் தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரு பெரும் கட்சியாக 75 வருஷம் முடிஞ்சுது இந்த கட்சிக்கு. இந்த கட்சி என்றது வடகிழக்கில் எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த கட்சியை அழிய விட முடியாது. அது எதிர்கட்சிக்காரர்னு சொல்லுவேன். எதிர்கட்சி என்று எங்களுக்கு போட்டியாக செயற்படுறார்கள் கூட சொல்லுவேன். தமிழரசு கட்சி அழியக்கூடாது, ஆனால் அழிக்கிற வேலையை செய்து கொண்டே சொல்லுவேன். அதன் அர்த்தம் நான் எப்படி பார்க்குறேன் என்று சொன்னால், இந்த கட்சி விரும்பியோ விரும்பாமலோ தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு காட்சியாக இருக்கிறது. ஆனபடியினால நாங்கள் எங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிற பிள்ளைகளை முதல் நாங்கள் சீர் செய்து மக்களுக்கான ஒரு அரசியலை நோக்கி நாங்கள் போக வேணும். புறக்காரணங்கள் நாங்கள் சரியாக வந்தோமென்றால் தண்டபாட்டில் மாறும் என்று நான் நினைக்கிறேன். அதுக்குரிய முயற்சியை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். அதாவது அகக்காரணிகளின் காரணமாக அடுத்த தலைமுறை, குறிப்பாக நாங்கள் இப்பொழுது இளைஞர்கள் அல்லது இளைஞர்களாக புதிதாக கட்சியில் இணைந்தவர்கள், புதிதாக கட்சியோடு சேர்ந்து செயற்படுகின்ற இந்த இளைஞர் மட்டத்திலே ஒரு பிரிவினையை தோற்றுவிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய அண்மையிலே தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அதுக்கு முன்னராக வந்து அந்த பதாதைகளை ஒட்டியவர்களை பார்க்கின்ற வேளையில் இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய அந்த வயது இளைஞர்களுடைய அந்த வயதிலே அவர்கள் தமிழரசு கட்சியோடு ஒரு தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகிறதே பெரிய விடயமாக இருக்கிற நிலையில் அவர்கள் ஒரு பிரிவினைக்குள் செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. என்னென்றால் இளைஞர்களை குறை சொல்ல முடியாதுன்ற நான் என்னுடைய கருத்து என்னென்றால், நாங்கள் மக்களை அரசியல் மயப்படுத்த இல்லை என்றது நான் யோசிக்கிறேன். என்றால் நீண்டகால யுத்த காலத்தில் எல்லாரும் மக்களை அரசியல் மயப்படுத்துறதுல கட்சிகள் தவறு இருந்தது. இப்போ வாக்காளர்களாக இருக்கிறார்கள். யுத்தம் முடிஞ்சு 15 வருஷம் ஆயிடுது. இறுதி யுத்தம் நடக்கிற நேரத்தில் 3 வயசில் இருந்தவர்கள் இன்றைக்கு வாக்களிக்கிறார்களாக இருக்கணும். அவர்களுக்கு அந்த 3 வயசில் எங்களோட பிரச்சனையை நேராக கண்டிருந்தாலும் குழந்தைகளாக பார்த்தவர்கள். அவர்களுக்கு இந்த எங்களுடைய போராட்டத்தின் அல்லது எங்களுடைய இந்த வரலாறு எவ்வளவு தெரியும் என்றால், தெரியாமல் இருக்கிறது அவர்களுடைய குற்றம் இல்லை, அரசியல் கட்சிகளுடைய குற்றம். அரசியல் கட்சிகள் மக்களை அரசியல் மயப்படுத்துகிற வேலை திட்டங்களை முன்னெடுக்க இல்லை, அதை நாங்கள் முன்னெடுக்க வேணும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் தொடர்ச்சியாக இதே பிரச்சனையை பார்க்கணும். ஒரு காலத்தில் தமிழரசு கட்சியில் ஒன்றில் என்ன போல இருக்கணும் அல்லது நரைச்ச முடியோடு இருக்கணும், அதுதான் தமிழரசு கட்சியாக இருந்தது. ஆனால் இப்போ ஒரு ஆரோக்கியமான விஷயம், நிறைய பேர், இப்போ என்னுடைய வயசு 56, நானும் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் நான் இளைஞன் தான். ஆனால் இப்போ நிறைய இளைஞர்கள் தமிழரசு கட்சியில் பிரதேச சபை உறுப்பினர்களாக அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள், மாகாண சபை உறுப்பினர்களாக அனுபவத்தை பெற்று. இது படிப்படியாக நிகழ்கிற மாற்றம், திடீரென்று நிகழாது. நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சி ஒரு முக்கியமான கவனம் செலுத்த வேணும். அப்படி என்று சொன்னால் இளைஞர்களை உள்வாங்குகிற ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேணும். அதே நேரம் பெண்களை உள்வாங்குற, இப்போ எங்களோட ஓட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 50% மேலே 52% மேலே பெண்கள். ஆனால் எத்தனை மக்கள் உறுப்பினர்கள் அல்லது மக்கள் பிரதிநிதிகள் இருக்கணும்னு பார்த்தா இல்லை. பின்ன பெரியொரு வாக்கு வங்கியை வச்சிருக்கிற பெண்கள் ஏன் மக்கள் பிரதிநிதிகளாக இந்த முறை ஜேவிபியை பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் மொத்தமாக 22 பேருக்கு மேலே பெண்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் விட்ட தவறு தான் இது. இளைஞர்களை யுவதிகளை கொண்டு வர வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்குது. அதை என்னென்று உடனடியாக அவையோட சைட்லேயும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்க வேணும். இப்போ நாடு இப்படியே போய்கொண்டிருக்கிறதால பொருளாதாரம் இன்றைய பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறாக்களை எண்ணி பார்த்தீங்களென்றால் இன்றைக்கு நாங்கள் பல விஷயங்களை எங்களோட மக்கள் யோசிக்காமல் இருக்கணும். இந்த உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட பாப்புலேஷன் குரோத், மக்கள் பெருக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மைனஸில் தான் போய்கொண்டிருக்கோம். ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் ஒன்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ 2 பேர் செத்தால் அட்லீஸ்ட் 2 குழந்தைகள் பிறக்க வேணும். இப்போ எங்கட நிலைமை அது மைனஸ்லாம் இருக்குது. 2 பேர் செத்தால் 2 பிறக்க இல்லை. ஏனென்றால் இந்த குழந்தைகளை பெறக்கூடிய இளம் வயதினர் நாட்டை விட்டு வெளியேறிக்கொண்டே இருக்கணும். அது ஒரு மிகவும் முக்கியமான பாரதூரமான பிரச்சனை எங்களுக்கு. இந்த இளம் குழந்தைகளை பெறக்கூடிய வயது ரீப்ரொடக்டிவ் ஏஜில் உள்ளாக்கள் நாட்டை விட்டு வெளிக்கிட்டால் யாருக்குள்ளே வர்றது இந்த நாட்டில்? அது ஒரு பாரிய பிரச்சனை எங்களுக்கு. அது இப்போ தெரியாவிட்டாலும் இன்னும் மோசமான ஒரு நிலைமையை கொண்டு வரும். இந்த யாழ்ப்பாணத்தில் 6 சீட் எப்படி குறைஞ்சது? என்ன, இது ஒரு முக்கியமான பிரச்சனை. 2வது இந்த குடும்ப கட்டுப்பாட்டு பிரச்சனைகள். இப்போ எங்களோட
பொருளாதார பிரச்சனையால் ஆரம் 2 குழந்தை அல்ல 1 குழந்தை அண்ட நாங்களே ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டை ப்ளஸ் ஆக்குறது. ஆனால் ஏனைய சமூகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவையோட ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் எங்களோட 3-4 மடங்கு கூடுனது இருக்குது, எங்களோட 10 மடங்கு கூடுன ஏனைய இன மக்களும் இருக்கணும். ஆனபடினால இது எங்களுக்கு ஒரு பாரிய பிரச்சனை. இளம் சமுதாயம் இல்லாமல் போகிறது தமிழரசு கட்சிக்குள்ளுக்கு மாத்திரம் இல்லை, எங்களோட ஒட்டுமொத்த சமூகத்திலையுமே இந்த பிரச்சனை இருக்குது. இதை கையாள வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அதே நேரம் நீங்கள் சொன்னது போல தான் இந்த இளைஞர்கள் என்கின்ற ரீதிக்கு அப்பாலே இன்னும் மக்கள் மத்தியில் பல விடயங்களை தமிழரசு கட்சி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. குறிப்பாக தமிழரசு கட்சி எந்த வெளிப்படையான பல விடயங்களை முன்னெடுத்தாலும் அதற்கு விமர்சனம்தான், அதுக்கு மீது வைக்கப்படுகின்ற அந்த எதிரான விமர்சனங்கள்லாம் அதிகளவாக மக்கள் மத்தியில் போய் சென்றடைவதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தமிழரசு கட்சியினுடைய அந்த யதார்த்தமான நிலைப்பாடுகள், அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த நிலைப்பாடுகள் தொடர்பாக தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு அடிமட்டம் வரைக்கும் போய் சென்று விடுவதில்லை என்ற ஒரு நிலைப்பாடு ஒரு விடயத்தை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்காக இனி எவ்விதமான முன்னெடுப்புகளை முன்னெடுக்க இருக்கிறீர்கள்? இப்போ இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் சில நீங்கள் சொல்கிறதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. முடிவுகள் எட்டப்படைக்க ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, ஒரு குறிப்பிட்ட மட்டத்துக்கு மேலே தான் இந்த முடிவுகள் எடுக்கப்படுது, இது மக்களுக்கு தெரியாது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது கடந்த காலங்களில் நடந்திருக்குது. எல்லாம் இல்லாவிட்டாலும் கூட சில விடயங்கள் அப்படி நடந்திருக்குது. அதை நாங்கள் எதிர்காலத்தில் தவிர்க்க வேணும். இப்போது தவிர்த்து கொண்டு வருகிறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த 3 கட்சிகள் சேர்ந்து தமிழ் மக்கள் சார்பாக அரசாங்கத்தோடு பேச வேண்டுமென்றால் இது பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வேலை மாத்திரம் இல்லை, இது கட்சியாக செய்யப்பட வேண்டிய வேலை. கட்சியின் நிலைப்பாடு தான் எங்களோட நிலைப்பாடாக இருக்க வேணும். ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களாக இப்போ எங்களோட 8 பேர், நாங்கள் 8 பேரும் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாலும் கூட கட்சியில் 8 பேர் இல்லை, நாங்கள் கட்சி, எங்களோட கட்சிக்கு வேறு கட்டமைப்பு இருக்குது. இப்போ சில கட்சிகளில் அப்படி இல்லை, சரி என்பது இருக்கலாம். ஆனால் எங்களோட கட்சி மாதிரி ஒரு பெரிய கட்சியில் அதுக்கண்டு வகுக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு இருக்குது. இப்போ அரசியல் குழு இருக்குது, மத்திய குழு இருக்குது, அதுக்கு மேலே பொதுச்சபை இருக்கிறது. இந்த சில விடயங்கள் பொதுச்சபையில் கொண்டு வர வேண்டிய விஷயங்கள் இருக்குது, சிலது மத்திய குழுவில் கொண்டு வர வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஆனபடியினால் இப்போ இந்த 3 கட்சிகள் சேர்ந்து பேசுகிறத கூட நாங்கள் மத்திய குழுன்ற ஒரு ஆலோசனையை பெற்றுத்தான் போக வேணுமென்ற நிலைப்பாடு என்னுடைய நிலைப்பாடு. அதுதான் பெரும்பாலான கட்சி உறுப்பினர்கள்ன்ற நிலைப்பாடு அதாக இருக்கிறதால தான் நாங்கள் இப்போ அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆனபடியினால் இந்த மாற்றங்கள் மிக வேகமாக அல்ல படிப்படியாக செய்ய வேணுமென்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை எனக்கு. சரி, நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம், இன்னும் பல விடயங்கள் பேசலாம். ஆனால் குறிப்பிட்ட நேரம் என்பதால் நாங்களும் நிகழ்ச்சி நிறைய கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய அந்த வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகிறது பல விடயங்கள் பேசியிருந்தோம். குறிப்பாக இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு, தமிழர்களுக்கான தீர்வில் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது, அதே நேரம் இந்த தமிழரசு கட்சியினுடைய எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பிலும் பல்வேறுபட்ட விடயங்களை வழங்கியிருந்தீர்கள் எனக்கு. எனவே அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த நேரத்தை ஒதுக்கி தந்ததுக்கும் சில விஷயங்களை ஆச்சிலும் மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த ஆதவன் தொலைக்காட்சிக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் கட்சி சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய விடயங்கள் பேசியிருக்கலாம், இன்னும் நிறைய விடயங்கள் பேசுவதற்கு இருக்கிறது. குறிப்பாக தமிழர்களுடைய பிரச்சனை அல்லது அவர்களுடைய இனப்பிரச்சனை, அவர்களுடைய உரிமை பிரச்சனை தொடர்பாகவே பல்வேறுபட்ட விடயங்கள் பேசுவதற்கு இருந்தாலும் கூட குறிப்பிட்ட நேரம் என்பதற்காக நாங்களும் நிகழ்ச்சியை நிலையத்துடன் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எனவே மீண்டுமாக ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு அரசியல் பிரதிநிதியுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்களின் தர்சிகன் மார்க்கண்டே. வணக்கம் நேயர்களே. நன்றி.